ஓம் சாந்தி. இந்த நேரம் உங்கள் அனைவருக்கும் 4 விஷயங்களை கூறுகின்றேன். அவர் என்னுடையவர், மேலும் அவர் எனக்காகவே இருக்கின்றார். இரண்டாவது, மிகவும் ரகசியம் நிறைந்த விஷயம், இந்த நேரம் எனக்காகவே அவர் இருக்கின்றார். மூன்றாவது, அவருடைய அனைத்தும் என்னுடையது. நான்காவது, அவர் 1000 புஜங்கள் சகிதமாக சதா எனக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார். அனைவரும் இந்த 4 விஷயங்களை தன்னுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அனைவரும் சாந்தியில் அமருங்கள். இந்த உணர்வுகளில் மிக ஆழமாக கலந்து விடுங்கள். யார் சர்வ சக்திவானாக இருக்கின்றாரோ அவர் என்னுடையவர். அதில் எனக்கு சம்பூர்ண அதிகாரம் உள்ளது. அவர் எனக்காகவே இருக்கின்றார். வாருங்கள், இப்பொழுது சிறிது நேரத்திற்காக சூக்ஷ்ம வதனத்தில் அனுபவம் செய்வோம். நான் மேலே இருக்கின்றேன். வெண்மையான பிரகாசத்தில் பாப் தாதா எனக்கு முன்பாக இருக்கின்றார். பாபா தன்னுடைய 1000 புஜங்களை என் தலை மீது பரப்புகின்றார். 1000 புஜங்களை தலை மீது வைத்து பாபா கூறுகின்றார், குழந்தாய், நான் 1000 புஜங்கள் சகிதமாக உனக்கு துணையாக இருக்கின்றேன். நீ தனியாக இல்லை. எப்பொழுது நீ என்னை நினைவு செய்கின்றாயோ அப்பொழுது நான் 1000 புஜங்கள் சகிதமாக உன்னிடம் வந்து விடுகின்றேன். ஓம் சாந்தி. இதோடு தொடர்புடைய ஒரு மிக நல்ல விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இதை கேட்ட பிறகு பாபா நமக்கு எவ்வளவு அன்பு கொடுக்கிறார், மேலும் நமக்கு எவ்வளவு உதவி செய்ய தயாராக இருக்கிறார்கிறத நீங்கள் புரிந்து கொள்வீங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு டபுள் ஃபாரினர்ஸ்க்கான சீசன் மார்ச் மாதம் கடைசியில் அமெரிக்காவுடைய மோகினி சகோதரி மூலம் பாபா ஒரு சந்தேஷ் கொடுத்தார். முழு வருடத்திற்கான ஒரு ஹோம்ஒர்க் காரியம் கொடுத்தார். என்னன்னா, அனைவரும் முழு வருடத்திற்குள்ள 2 காரியங்களை செய்யணும். சர்வ சக்திவானை தன்னுடைய தலை மீது குடை நிழல் போல அனுபவம் செய்யணும். அதற்கான காட்சியை உருவாக்கணும். சர்வ சக்திவான் என் தலை மீது நிழலாக இருக்கின்றார். 2வது, பாபா உங்களுடையவர். இதை யூஸ் பண்ணி கொள்ளுங்க, பயன்படுத்தி கொள்ளுங்க. ரொம்ப அழகா பாபா சொன்னார், பயன்படுத்தி கொள்ளுங்க. பிறகு அடுத்த வருஷம் செய்தி வந்தது. அனைவரும் கவனமாக கேளுங்க அந்த செய்தியை. அடுத்த வருடம் டபுள் ஃபாரினர்ஸ்க்கான சீசன்ல கடைசியில பாபா சொன்னார், நான் உங்களுக்கு கடந்த வருடம் ஒரு வேலை கொடுத்தேன். பாபா உங்களுடையவர், அவரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு. எப்பொழுது என்னிடம் குழந்தைகள் வருவார்கள், என்னை பயன்படுத்தி கொள்வார்கள் என்று பாபா வதனத்தில் காத்து கொண்டே இருந்தார். இன்னும் கேளுங்க, பாபா என்ன பார்த்தார் அப்படின்னா, 1000 புஜங்கள் உடையவரை விட்டுட்டு 2 புஜங்கள் உடையவர்களிடம் குழந்தைகள் போயிட்டு இருந்தாங்க. எனவே பாபா யோசித்து கொண்டே இருந்தார், இவங்களுக்காக என்ன செய்யறது அப்படின்னு யோசித்து கொண்டே இருந்தார். அனைவரும் இந்த ஆழமான விஷயத்தை சிந்தித்து பாருங்க. அவர் நம்மை சதா குஷியானவராக பார்க்க விரும்புகிறார். அவர் நம்மை சதா சுமைகளிலிருந்து விடுபட்டவராக பார்க்க விரும்புகிறார். அவர் நம்மை உலகின் பிரபாவங்களுக்கு மேலேயே இருக்கிறத பார்க்க விரும்புகிறார். அவர் நம்மை சதா
பறக்கக்கூடியவர்களாக பார்க்க விரும்புகிறார். அவர் நம்மை சதா ஈஸ்வரிய வர்ணங்கள் பூசியவர்களாக பார்க்க விரும்புகிறார். எப்பொழுது பிரச்சனைகள் வருது, எப்பொழுது அவசியம் ஏற்படுது, அப்பொழுது நாம அவரை விட்டுட்டு உதவிக்காக மனிதர்கிட்ட போறோம். எனவே அனைவருமே உணர்ந்து பாருங்க, இது பாபாவுக்கு எப்படி இருக்கும்? யாரிடம் நாம வரணும்? 1000 புஜங்கள் சகிதமாக நான் ஒவ்வொரு நேரமும் உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் என்று யார் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்? இன்னொரு முறை கூட பாபா ரொம்ப அழகாக சொன்னார். நீங்க அனைவரும் கூட கேட்டீங்க. மிகவும் அன்போடு மனதார கூறுங்கள், என்னுடைய பாபா, எனக்கு துணையானவரே வாருங்கள், வந்து உதவி செய்யுங்கள். நேராகவே கேளுங்க, உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க அப்படிங்கிறதுல என்ன மறைந்திருக்கு? அதிகாரம். பகவான் மீது அதிகாரம். அனைவரும் நன்றாக சிந்தனை செஞ்சு அவர் மீதான அதிகாரத்தை நமக்கு தானாகவே நமக்கு கொடுக்கிறார். நான் எனக்காக விவேகத்தோடு அதை பிரயோகம் செய்து அந்த அதிகாரத்தின் லாபத்தை எடுத்துக்கொள்ளணும். பிறகு அது ஜென்ம ஜென்மமும் நிச்சயிக்கப்பட்டதாக ஆகிடும். 2 யுகங்களுக்கு பிறகும் கூட கவலையில்லாத வாழ்க்கை உருவாகும். பரமாத்மாவுடைய சம்பூர்ண பொக்கிஷங்கள் என் வாழ்க்கையில கலந்துடணும். இந்த அதிகாரத்தின் லாபத்தை அப்படி எடுத்துக்கொள்ளணும். எதையுமே நான் செய்யக்கூடாது, அனைத்தையும் அவரையே செய்ய வைக்கணும். அந்த அளவு அதிகாரத்தின் லாபத்தை எடுத்துக்கொள்ளணும். மேலும் வாழ்க்கையில ஒரு புது அத்தியாயத்தை தொடங்கணும். அனைவரும் பாபாவை எப்படி பயன்படுத்திக் கொள்வீங்க? அதிகாரத்தின் லாபத்தை எடுத்துக்கொண்டு எப்படி அழைப்பீங்க? வாருங்கள், உதவி செய்யுங்கள். என்னை எவ்வாறு அன்பினால அதிகாரத்தினால கட்டி போடுவது என்று பாபா அவரே வந்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.